I'm Raju, RJF Products, நிலம்பூர், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. நம்ம ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்லி தோசை பேட்டர் மேனுஃபேக்சரிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நிலம்பூருங்கிற ஊரில் பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய நேட்டிவ் தமிழ்நாடு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். பட் நான் கேரளாவில் ஒரு ஃபஸ்ட் 7 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி எஃப்எம்சி மீன்ஸ் நான் எஃப்எம்சி அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஃபார்ச்சூன் மேக்கிங் கம்யூனிட்டி அப்படின்னு தான் அதுக்கு பேர். ஸோ அது நான் உள்ளே வந்தது ஒரு பிஸ்னஸ் கோச்சை தேடி தான் நான் உள்ளே வந்தேன். என்னோடய பிஸ்னஸை எப்படி ஒரு ஸ்கேலப் பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, நம்ம பண்ணிகிட்டு இருந்தது எதுவுமே பிஸ்னஸ் இல்லை. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய பிஸ்னஸ் ஓட மாடல் அல்லது ஸ்டைல் அல்லது சிஸ்டம் இப்படி அல்ல அப்படிங்கிறது இந்த எஃப்எம்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிக்க வந்துச்சு. நான் இந்த பிஸ்னஸை 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் அண்ட் சானிட்ரி, ஹோட்டல், ஷவர் இன்டென்சிவ் ட்ரைனிங், ஃபினான்ஸ், இப்படி எர்த் மூவர்ஸ், இப்படி நிறையா பிஸ்னஸை பண்ணிட்டு தான் நான் லாஸ்ட்டாக இந்த பிஸ்னஸுக்கு வந்தேன். லாஸ்ட்டாக இந்த பிஸ்னஸுக்கு வந்தேன் அப்படின்னா என்ன கேட்டிங்க, எனக்கான பிஸ்னஸ் எது அப்படின்னு தெரியாமல் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இதை இன்னமே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன சொல்கிறது, அதை லவ் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு மனசில் இருக்குது. ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த எஃப்எம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஏன் இந்த பிஸ்னஸில் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு இந்த எஃப்எம்சி அல்லது 80-20 கார்த்தியன் சார் எனக்கு அவரோட கோச்சிங் அல்லது அவரோட ட்ரைனிங் எப்படி வேணாலும் சொல்லலாம், ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு மிக தெளிவான ஒரு விளக்கம் அவர்கிட்ட கிடச்சிச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸுக்கு மிக முக்கியமான 4 தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கார். அதுதான் உண்மை. அவர் சொல்லி கொடுத்த சிஸ்டம் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி. அந்த 1ல் ஃபினான்ஸ்னு கரெக்டாக இருந்துச்சுனாலே ஹெச்ஆர் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஹெச்ஆர் நல்லபடியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சால் ஆப்ரேஷன் நல்லா இருக்கும். ஆப்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டிங் நல்லா பண்ண முடியும். நம்ம ஸ்கேலப் ஆகும், பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதுக்குள்ளே ஆழமாக போய் ஃபினான்ஸை எப்படி பார்க்கணும், அது என்னென்ன எது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுனா என்ன, அதெல்லாம் ஒரு குழந்தைய கையை பிடிச்சி ஒரு தகப்பன் எப்படி அவங்கள நடக்க வச்சு, படிக்க வச்சு, அவங்களுக்கு வழிகாட்டி மேலே கொண்டு வர்றாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தார். இன்னொன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவரோட கனெக்ஷன் அப்படிங்கிறது, நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் கோச்சுக்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துருக்குறோம். ஆனால் இவர் மாதிரி ஒரு கனெக்ஷன் நமக்கு என்ன சொன்னால் நம்ம ஃபாலோ அப் இத்தனை பேர்த்தையும் ஒரு மனுஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். இது அவர் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இது பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்படி இருந்து அவரால் இதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கும் மேலே இருந்து அவர் பண்ணுறதுனால மட்டும்தான் எல்லாரையும் இவ்வளோ தூரம் வழிநடத்தி கொண்டு போக முடியும். ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள் வழி நடத்துறதுங்கிறது நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஈஸியாக வழி நடத்திடலாம், வேறு யாரை வேணாலும் வழி நடத்திடலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஓனர்ஸை வழி நடத்துறதுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், செய்யணும்னு இருக்கும். ஆனால் அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்களால செய்கிற சூழ்நிலை அவங்க இருக்க மாட்டாங்க, மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அந்த மனநிலையும் சூழ்நிலையும் உருவாக்கி அவங்கள செய்ய வைக்கிறது. இன்கேஸ் நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, என்னை எக்ஸாம்பிளாக வச்சு தான் நான் சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் என்னோட எஃபிஷியன்சியாக இருக்கலாம், அவங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் என்னை மட்டும்தான் நல்லா தெரியும். ஸோ என்னையெல்லாம் அவர் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா உண்மையிலேயே இஸ் கிரேட் பர்சனாலிட்டி ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஒரு பிஸ்னஸ் கோச் எல்லாருமே
விஷன் இருக்கணும்னு சொன்னாங்க, மிஷன் இருக்குன்னு சொன்னாங்க, கோல் செட் பண்ண சொன்னாங்க. எல்லாம் பண்ணோம், எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அவங்க சொல்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு வரும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக வராது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஃபெட்டப் ஆயிரும், மறுபடியும் விட்டுருவோம். மறுபடியும் அவங்களுக்கு நம்மளுக்கு கேப் ஆயிரும். அவங்க ஏன் நீங்கள் வரலன்னு கேட்பாங்க. சார் நம்ம சைடு மிஸ்டேக் இருக்குங்கிறத நாமளே உணர்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் விட்டுருவோம். அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் இருக்கும், மிஷன் இருக்கும், கோல் இருக்குது. இப்படியே தான் செட் பண்ண அதை போனோம். ஆனால் இங்கே மட்டும்தான் அவர் கொடுத்த விஷன், மிஷன், கோல் அப்படிங்கிறது தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எத்தனை தடவை விஷன், மிஷன், கோல் எழுதி கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த இன்னர் கன்விக்ஷன் மீன்ஸ் ஆத்ம தளத்தில் இருந்து அது உருவாகி வரணும். வந்தால் மட்டும்தான் அது அலைன் ஆகும் உங்கள் பிஸ்னஸுக்கு. உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கும் அலைன் ஆகணும். நீங்கள் அலைன் ஆனால் மட்டும்தான் மீன்ஸ் 10 பொருத்தம் சரியாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷன், மிஷன், கோல் அப்படிங்கிறது பொருந்தலை மீன்ஸ் இன்னர் கன்விக்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிஸ்னஸில் எந்த இடத்துலையும் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. ஸோ அந்த விஷன், மிஷன், கோலுக்காக அவர் பண்ணுற ஒர்க் அமேசிங் அமேசிங். ஒவ்வொருத்தருக்காக அவருக்கு பண்ணுற ஒர்க், நான் அவரை புகழ்ந்து ஒரு டெஸ்டிமோனி கொடுக்கணுங்கிறக்காக நான் புகழ்ந்து சொல்லலை. ஸோ நிறையா பேர்த்த பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சு, ஏன்னா நிறையா பேர்த்த பார்த்ததுனால சுடுதண்ணில் விழுந்த பூனை பச்சை தண்ணியை தொட்டாலும் பயப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இஸ் அமேசிங். நான் இப்போ அவர் கூட இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இந்த ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த நேரத்தில் சொன்ன பாருங்க, இதெல்லாம் எதுவுமே அல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸை பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அது நீங்கள் உங்களையே கேட்கணும். ஒன்றே ஒன்று தான், பிஸ்னஸ் பண்ண பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இல்லை, அது செகண்டரி தான். இதில் ஃபார்ச்சூன் மேக் பண்ணணும். அது ஃபார்ச்சூன் மேக் பண்ணுறதுனா ஓகே, ஃபார்ச்சூனர் ஆனால் பணம் நிறையா இருந்தால் ஃபார்ச்சூனர் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீங்கள் ஃபார்ச்சூன் ஆகிறது மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஃபார்ச்சூன் ஆகணும். மீன்ஸ் சாரிட்டி மீன்ஸ் இவர் சொல்கிற சாரிட்டி, எல்லாருமே சாரிட்டி சொல்லியிருக்காங்க, சொல்லிகிட்ருக்காங்க, செஞ்சாங்க, நாங்களும் செஞ்சோம். சாரிட்டி மீன்ஸ் நம்மளாம் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறதுக்காக, ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாமில் கடமைக்கு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி ஒரு மார்க்குக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே மட்டும்தான் அவர் அந்த சாரிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்து, அந்த சாரிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த சாரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடியாதவங்களுக்கோ இல்லை ஏழைகளுக்கோ அல்லது மற்றவங்களுக்கு உதவணும், இல்லை ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இருந்தாலும் நம்ம கூட நமக்காகவே உழைக்கிற, நம்ம கூட இருக்கிற நம்ம கோ பார்ட்னர் மீன்ஸ் அவங்க தான் நம்ம ஸ்டாஃப்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய சாரிட்டி அவங்களுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பம். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆப்ரேஷனில் வச்சுருக்கிறது, ஹெச்ஆரில் வச்சுருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா உங்கள் ஹெச்ஆர் நல்லா இருக்கும். உங்கள் ஆப்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா மீன்ஸ் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆப்ரேஷன் நல்லா இருக்குது. அது எல்லாத்தையுமே பயங்கரமாக லிங்க் பண்ணி, ஸோ உண்மையெல்லாம் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். நான் நிறையா பக்கம் கேட்டிருக்கிறேன், அவங்களாம் ஸ்ட்ராங்காக அவங்க இதில் தெளிவாக இருந்தாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதையும் இதையும் எல்லாம் ப்ராப்பராக எல்லாரையும் செய்ய வச்சு ஹீஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச விஷயம், இந்த பிஸ்னஸ் நீங்கள் எதுக்காக பண்ணணும், நீங்கள் ஏன் ஃபார்ச்சூனராக மாறணும், ஃபார்ச்சூனராக எதுக்காக என்ன காரணத்துக்காக நீங்கள் மாறணும், ஃபார்ச்சூனராக நீங்கள் மாறினா மட்டும்தான் நீங்கள் மட்டும் மாறுறதில்ல, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் ஃபார்ச்சூனராக மாற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வளரணும் அப்படிங்கிறது மட்டும் வளர்ச்சி அல்ல, அது என்ன சொல்கிறதுனா ஒரு நம்ம தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிறது மாதிரி நாம் மட்டும் வளர்கிறது ஒரு பொழுதும் பெரிய வளர்ச்சி அல்ல. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களும் வளர்ந்தால் மட்டும்தான் அது முழுமையான வளர்ச்சி. சார் எப்பவும் சொல்கிறது, உங்கள் உடம்புல ஒரு இடத்துல மட்டும் வீக்கம் இருந்துச்சுன்னா மீன்ஸ் மசில் பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் வீக்கம். உங்கள் பாடியில் எந்த இடத்துல மசில் இருக்கணும், எந்த இடத்துல ஃபேட்டு குறைஞ்சிருக்கணும், இதெல்லாம் ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃபுல் ஃபிட்னஸ். ஸோ நீங்கள் ஃபுல் ஃபிட்னஸாக உங்கள் லைஃப் இருக்கணும் மீன்ஸ் ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் ஃபார்ச்சூனராக இருக்கக்கூடாது,
ஸோ கூட இருக்கிறவங்களையும் ஃபார்ச்சுனர் ஆக்கணும். அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வீல் ஆஃப் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபார்ச்சூன் கம்யூனிட்டியில் வீல் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு பெரிய ஒரு செயின் சார் வச்சுருக்காரு. ஸோ அந்த செயின் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாலே பாக்கி எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறது எங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து எஃப்எம்சியில் உள்ளே இருக்கிறேன். எஃப்எம்சியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் வந்து ஒன்றொன்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. எதை எப்படியெல்லாம் டீல் பண்ணணும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தே தீரும். ஸோ அது அப்ஸ் வரும்போது பயங்கர ஹாப்பியாக இருப்போம். டவுன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். ஸோ அப்போவும் அதுக்கு ஒரு டூல் கொடுத்துருந்தாரு. எப்போவுமே பாசிட்டிவ் அண்டு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ இதை வந்து சாரு சூப்பராக சொல்லியிருந்தார். பாசிட்டிவ் அண்ட் லேர்னிங். சார் ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் நமக்கு சம்பவிக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து லேர்னிங்காக தான் எடுத்துகிட்ருக்குறோம். பாசிட்டிவ் லேர்னிங் பாசிட்டிவ் லேர்னிங். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேயே போயிட்டே தான் இருக்குது, கீழே வரவே இல்லை. ஸோ இது என் கிராஃப் எந்த அளவுக்குன்னா ஃபினான்ஷியல் கிராஃபான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் கிராஃப் கண்டிப்பாக மேலே போகும். அது ஈஸியாக 101% எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மேலே கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அதுக்கான ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனநிலை, நம்ம கூட இருக்கிறவங்க அணுகக்கூடிய அணுகுமுறை, நம்ம ஸ்டாஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபயரிங் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஃபயரிங் மாறி ஸோ இந்த ஒரு லேர்னிங் வரும்போது இந்த லேர்னிங்கே இனி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதுக்கான ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய, அதாவது சுயசார்பு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இப்போது எல்லாரையும் உண்மை சொல்லப்போனால் எல்லாரையும் வசீகரன் சிட்டியாக மாற்றிட்டுருக்கார். ஸோ ஒரு சிட்டியை, ஒரே ஒரு சிட்டியை மட்டும் அவர் க்ரியேட் பண்ணி இப்போ அந்த சிட்டியை வச்சு ஏகப்பட்ட சிட்டியை க்ரியேட் பண்ணிட்டார். ஸோ பாக்கி இருக்கிற சிட்டியெல்லாம் 3.0 5.0 அப்படியெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க, அது நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், இந்த ஃபார்ச்சூன் எப்படி நம்ம லைஃப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி மற்றவங்களையும் ஃபார்ச்சூனர் ஆக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எத்திக்ஸ் எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். பார்த்திங்கன்னா அவர் கூட நெருங்க பார்த்திங்கன்னா தங்கம் வருஷம் தகரம் கூட தங்கமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவர் தான். உண்மையிலேயே எங்களை எல்லாரையும் அவரோட ஃப்ளேவராக மாற்றிட்டுருக்காரு. அவரோட அணுகுமுறை, அவருடைய இப்போ நாங்களாம் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதை எப்படி இனி அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன சிஸ்டத்தை கொண்டு வரலாம், அதை வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சது. நான் இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாவேன். இந்த மாதிரி ஆகிட்டுருக்கே, நமக்கு என்னடா இது இப்படி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இனி இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், உட்காந்து உடனே இது எது நடந்தாலும் அதை லிஸ்ட்டு போட்டு அடித்து தூக்க வேண்டியதுதான். இதை இனி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாம் லிஸ்ட் போட்டு தூக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு வந்து கூட்டிகிட்ருக்கு. நம்மளால் எது வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், எதுவும் வராது இனி ஏன்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ கார்த்திகேயன் சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச்.